வணக்கம். மீண்டும் மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். லெபனானின் நிலப்பரப்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்த வரலாறு மற்றும் நாகரிக சுவடுகளால் நிரம்பியிருக்கின்றது. ஆனால் அந்த நாட்டின் மிக முக்கியமான தொல்பொருள் மற்றும் கலாச்சார மரபு தளங்கள் பல தற்போது இஸ்ரேலின் விரிவடைந்து வரும் இராணுவ நடவடிக்கைகளின் நேரடி பாதையில் சிக்கியிருக்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருப்பதாக கூறப்பட்டாலும் கடந்த சனிக்கிழமை இஸ்ரேல் படைகள் நடத்திய நகரத்திற்கு அருகில் இருக்கின்ற பழமையான ஃபியூஃபோர்ட் கோட்டையை கைப்பற்றியிருக்கின்றன. தெற்கு லெபனானின் முக்கியமான வரலாற்று சின்னங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த கோட்டை உயரமான பாறை மலை உச்சியில் அமைந்திருக்கின்றது. பல நாட்கள் நீடித்த கடுமையான மோதல்களுக்கு பின்னர் இந்த கோட்டை கைப்பற்றப்பட்டது. இது கடந்த 26 ஆண்டுகளில் லெபனானுக்குள் இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கின்ற மிக ஆழமான இராணுவ முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. இஸ்ரேல் படைகள் லிட்டானி ஆற்றை தாண்டி வடக்கே நகர்ந்து தற்போது ஷஹ்ரானி ஆற்று பகுதிகளையும் நோக்கி முன்னேறியிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. லெபனானில் தற்போது உலக பாரம்பரிய மரபு தளங்களாக அங்கீகரிக்கப்பட்ட 6 முக்கிய தளங்கள் இருக்கின்றன. உலக பாரம்பரிய மரபு தளங்கள் என்பது மனித குலத்திற்கு மிக பெரும் கலாச்சார அல்லது இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக கருதப்படுகின்றன. அவை சர்வதேச பாதுகாப்பின் கீழ் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. லெபனானின் கலாச்சார அமைச்சர் ஹசான் சலாமே நாட்டின் தெற்கு பகுதிகளில் நடைபெற்று வரும் இஸ்ரேல் தாக்குதல்கள் பண்டைய டயர் நகரம் உள்ளிட்ட பல வரலாற்று மரபு தளங்களை கடுமையான ஆபத்துக்குள் தள்ளியிருக்கிறதாக தெரிவித்தார். பெய்ரூட்டிலிருந்து சுமார் 83 கிலோமீட்டர் தெற்கில் அமைந்திருக்கின்ற டயர் நகரம் பண்டைய போனிசிய நகரத்தின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக விளங்கியிருந்தது. அங்கு ரோம பேரரசு காலத்தைச் சேர்ந்த பரந்த அளவிலான இடிபாடுகளும் ரோம பேரரசின் மிகப்பெரிய குதிரை பந்தய அரங்குகளில் ஒன்றும் அமைந்திருக்கின்றன. இஸ்ரேல் வெளியிட்ட இடப்பெயர்ப்பு உத்தரவுகள் மற்றும் தொடர்ச்சியான குண்டுவீச்சுக்கள் காரணமாக 10,000கணக்கான மக்கள் டயர் நகரத்தை விட்டு வெளியேறியிருந்தார்கள். டயர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மட்டும் சுமார் 2 லட்சம் பேர் இடம்பெயர்ந்ததாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. லெபனான் முழுவதும் இந்த போரின் காரணமாக 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். கிமு 3ஆம் 1000ஆம் ஆண்டைச் சேர்ந்த டயர் நகரம் மத்திய தரைக்கடல் பிராந்தியத்தின் மிக முக்கியமான கடல்சார் வணிக மையங்களில் ஒன்றாக வளர்ந்தது. கிமு 332ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மகாமன்னன் நடத்திய முற்றுகைக்கு பின்னர் தீவு நகரமாக இருந்த டயர் நிலப்பரப்புடன் இணைக்கப்பட்டது. அதன் பின்னர் கிரேக்க, ரோம மற்றும் பைசாந்திய ஆட்சிகளின் கீழ் நகரம் பெரிதும் வளர்ச்சி பெற்றது. பின்னர் சிலுவை போர்களுக்கு பிந்தைய நூற்றாண்டுகளில் அதன் செல்வாக்கு படிப்படியாக குறைந்தது. டயர் நகரின் வரலாற்று இடிபாடுகளுக்கு மிக அருகில் குண்டுகள் வீழ்ந்ததாக அமைச்சர் ஹசான் சலாமே தெரிவித்திருந்தார். மேலும் நபாத்தியவை நோக்கி அமைந்திருக்கின்ற இடைக்கால ஃபியூஃபோர்ட் கோட்டையையும் நேரடியாக தாக்கப்பட்டிருக்கிறதாக அவர் கூறியிருக்கிறார். லெபனானில் குறைந்தது 39 கலாச்சார மரபு தளங்கள் சிறப்பு பாதுகாப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கின்றன. அவற்றில் பல தெற்கு பகுதிகளில் அமைந்திருக்கின்றன. அந்த பகுதிகளிலே தற்போது இராணுவ நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாதுகாப்பு அந்தஸ்து சர்வதேச சட்டத்தின் கீழ் கலாச்சார மரபுகளுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பாதுகாப்பாக கருதப்படுகின்றது. இதனை மீறுவது 1954ஆம் ஆண்டு ஹேக் உடன்படிக்கைகளையும் அதன் 1999ஆம் ஆண்டு 2ஆம் இணைப்பையும் மீறுவதாக கருதப்படுவதுடன் அது குற்றவியல் பொறுப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும். கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பொன்றில் கலாச்சார மரபுகள் மக்களின் அடையாளத்தின் அடித்தளமாக விளங்குகின்றன என்று சர்வதேச கலாச்சார அமைப்பின் உயரதிகாரி லசாரே எலுண்டு அசோமா வலியுறுத்தியிருந்தார். அவர் கூறுகையில், உலகின் எங்கு கலாச்சார மரபுகள் அளிக்கப்படுகின்றனவோ அங்கு மனித சமூகத்தின் ஒழுக்க நெறிகள் பலவீனமடைகின்றன, சமூக ஒற்றுமை சிதைகின்றது, மக்களின் நம்பிக்கையும் எதிர்கால நம்பிக்கையும் பாதிக்கப்படுகின்றன என்று தெரிவித்திருந்தார். அரபு மொழியில் கலாஅத் அல் ஷகீப் என்று அழைக்கப்படும் ஃபியூஃபோர்ட் கோட்டை 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சிலுவை போர் கோட்டையாகும். தெற்கு லெபனானின் மேல் 700 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கின்ற இந்த கோட்டை லிட்டானி ஆற்றை மேற்பார்வையிடும் முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. அதன் மூலோபாய முக்கியத்துவம் காரணமாக பல ஆட்சியாளர்கள் இந்த கோட்டையை கட்டுப்படுத்தினர்.
சிலுவை போர் வீரர்களிடமிருந்து ஒட்டோமான் பேரரசு வரை பலரின் ஆட்சிக்குள் அது சென்றது. பின்னர் பாலஸ்தீன ஆயுத குழுக்கள் இதனை தளமாக பயன்படுத்தின. 1982ஆம் ஆண்டு இஸ்ரேல் லெபனானை ஆக்கிரமித்த போது இந்த கோட்டையை கைப்பற்றியது. அதன் பின்னர் 2000ஆம் ஆண்டு தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறும் வரை அது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிலேயே இருந்திருக்கின்றது. மவுண்ட் அமல் பகுதியில் மேலும் 4 முக்கியமான இடைக்கால கோட்டைகள் இருக்கின்றன. இவை சிலுவை போர் வீரர்கள், அபியூவியர்கள், மம்லூக்குகள் மற்றும் உள்ளூர் ஆட்சியாளர்களின் செல்வாக்கை பிரதிபலிக்கின்றன. டிப்னின் கோட்டை, சக்ரா கோட்டை, தெய்ர்கீஃபா கோட்டை மற்றும் ஷமா கோட்டை ஆகியவை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பின்னர் பலமுறை மறுகட்டமைக்கப்பட்டன. பெய்ரூட்டிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தெற்கில் அமைந்திருக்கின்ற சைடான் நகரம் போலிசியர்களின் மிகப்பெரிய துறைமுக நகரங்களில் ஒன்றாக விளங்கியது. மத்திய தரைக்கடல் வணிகம், ஊதா நிற சாய தயாரிப்பு, கண்ணாடி உற்பத்தி மற்றும் உலோக வேலைப்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் அது செல்வாக்கு பெற்றது. அந்த நகரின் வரலாற்று மையப்பகுதியில் பண்டைய குடியேற்ற மேடுகள், மீன்பிடி துறைமுகம், கடல் கோட்டை மற்றும் நிலக்கோட்டை ஆகியவை காணப்படுகின்றன. லெபனானின் ஷீப் பகுதி ரோம மற்றும் பைசாந்திய கால கிராமங்களின் இடிபாடுகளை பாதுகாத்து வருகின்றது. அங்கு பழமையான வீடுகள், சூரிய கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் மற்றும் பைசாந்திய பேராலயம் போன்றவை காணப்படுகின்றன. இந்த இடம் பழங்கால கிராம வாழ்க்கை மற்றும் மத வழிபாட்டு முறைகள் குறித்து அரிய தகவல்களை வழங்குகின்றது. தெற்கு லெபனானில் இருக்கின்ற ஹைஸ்பையா பகுதியை மேற்பார்வையிடும் ஒரு முக்கியமான கோட்டை முதலில் சிலுவை போர் வீரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பின்னர் ஷெஹாப் ஆட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டு அவர்களின் அதிகார மையமாக மாறியது. இன்று அந்த குடும்பத்தின் சில உறுப்பினர்கள் கோட்டையின் பகுதிகளில் வசித்து வருகின்றார்கள். டயரின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற தொல்பொருள் தளம் மனித செயற்பாடுகள் கீழ்நிலை கற்காலம் வரையிலும் சென்றடைந்ததை நிரூபிக்கும் ஆதாரங்களை பாதுகாத்து வருகின்றது. அங்கு கற்பறிவுகள் தயாரிக்கப்பட்ட தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. மொத்தத்தில் லெபனானில் நடைபெற்று வரும் போர் மனித உயிர்களையும் குடியிருப்பாளர்களையும் மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித நாகரிகத்தின் சாட்சியங்களாக திகழ்ந்து வரும் அரிய வரலாற்று மற்றும் கலாச்சார மரபுகளையும் ஆபத்துக்குள் தள்ளியிருக்கின்றது. இந்த மரபு தளங்கள் சேதமடைந்தால் அது லெபனானுக்கான இழப்பு மட்டுமல்ல, மனித குலத்தின் ஒட்டுமொத்த வரலாற்று நினைவகத்திற்கு ஏற்படும் பெரும் இழப்பாக கருதப்படும். குவைத் சர்வதேச வானூர் நிலையத்தின் பயணிகள் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் கோளாறால் ஏற்பட்டது என்று கூறும் ஈரானின் குற்றச்சாட்டை அமெரிக்கா முற்றாக நிராகரித்துள்ளது. குவைத் சர்வதேச வானூர்தி நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ காவற்படை உத்தியோகபூர்வமாக மறுத்திருந்தது. குவைத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற அமெரிக்க தயாரிப்பான பேட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதிலிருந்து தவறுதலாக பாய்ந்த ஏவுகணையாலேயே இந்த சேதம் சம்பவித்துள்ளது என்று ஈரானிய இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்ததாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இன்னும் ஈரானின் இந்த அறிவிப்புக்கு அமெரிக்க மத்திய கட்டளையகம் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. ஈரான் திட்டமிட்டு எந்த ஒரு நியாயமான காரணமுமின்றி பயணிகள் வானூர்தி நிலையத்தின் மீது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது என்பதே உண்மையென்று அமெரிக்கா சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஈரானின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என்று தெரிவித்திருக்கின்ற அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு ஈரானே முழு பொறுப்பு என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது. ஆகவே இது இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினோடாக சந்திக்கலாம். வணக்கம்.